அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அடையாளம் ஒன்று எங்களுக்கு காட்டும். பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து எழுப்புகின்ற கேள்விகள். அடையாளங்கள் ஆன்மீகத்தின் வளர்ச்சிகளுக்கு அல்ல, மாறாக ஆன்மீகத்திற்கு முட்டுக்கட்டையாக கூட ஒரு சில நேரங்களிலே இந்த அடையாளங்கள் நின்றுவிடும். இயேசு ஒருவரே நம் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் அடையாளமாகவும் காணப்படுகிறார். எனவே இயேசுவினுடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. ஆண்டவரே நிருளம் கணிந்தும் அடியார்களாகி எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பார்வோனை வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 15 உட்பிரிவு 5 முதல் 18 முடிய. அந்நாள்களில் மக்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் சிஃபோனுக்கு எதிரே உள்ள பிரகிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கி இருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோனின்
நெருங்கி வந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பது தானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்திற்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள். இன்று ஆண்டவர்தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரும் வென்று நான் மாட்சி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். விடுதலை பயணம் நூல். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல். அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழ்கடலில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக,
போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு மக்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சில நெருடல்கள் ஏற்படலாம். மனிதர்கள் கோபத்தினால் வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள். ஆனால் இறைவன் எப்பொழுதுமே கோபப்பட மாட்டார், அன்பு செய்பவர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது இயேசு இந்த தலைமுறையினர் அனைவருமே விபச்சார தீய தலைமுறையினர் என்று சொல்லுகிறார். தன்னுடைய கோபத்தை வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்று நம்மால் காண முடிகிறது. இந்த தீய விபச்சார தலைமுறையினர் என்று சொல்லுகின்ற பொழுது இது உடல் ரீதியான விபச்சாரத்தை பற்றி பேசுவது அல்ல, மாறாக மன ரீதியாக இஸ்ரேல் மக்கள் தந்தை கடவுளுக்கு செய்த துரோகத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய விபச்சார தலைமுறையினர் என்று சொல்லுகிறார். பார்வோன் மன்னனிடம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் எழுப்பிய கூக்குரல், உணவும் உடையும் உறங்க இடம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா ஒரு மனிதனுக்கு? அதைவிட மன நிறைவு தேவையல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சந்தோஷம் தேவையல்லவா? உழைப்புக்கு பிறகு ஒரு அமைதி தேவையல்லவா? அப்படி இவை அனைத்தும் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் இனமானது இறைவனிடம் தங்கள் கூக்குரலை எழுப்புகின்ற பொழுது அவர்களை தன் இனமாக தேர்ந்தெடுத்து பார்வோன் மன்னரிடமிருந்து அவர்களை பாதுகாத்து அழைத்து வருகிறார். எப்படிப்பட்ட அழைப்பு என்பதையும் நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்க கேட்டிருக்கின்றோம் கடந்த வாரங்களில். பார்வோன் மன்னனுடைய அவனுடைய அரசாட்சிக்கு இருக்கின்ற அனைத்து தலைச்சன் பிள்ளைகளையும் கொன்று குவித்தார் தன் பிள்ளைகளை பாதுகாக்க. இந்த அளவுக்கு இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை பாதுகாத்து அழைத்து வருகின்ற பொழுது அவர்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை தான் திருமண உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மணமகனாகவும் இஸ்ரேல் மக்கள் மணவாட்டியாகவும் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த மண்ணுலகில் இருக்கிற பொழுது தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் இந்த திருச்சபை மணவாட்டியாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். எனவே திருமண உறவு என்பது ஒரு புனிதமான உறவு, பந்தமுள்ள உறவு. அது அந்த உறவை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல, தன்னுடைய சுயநலத்திற்கு ஏற்றார் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தீய விபச்சார தலைமுறையினர் என்று இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏறக்குறைய பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் இந்த இனத்தை சார்ந்தவர்களாக தீய விபச்சார தலைமுறையினராக காணப்படுகிறார்கள். அடையாளம் ஒன்றை காட்டிவிட்டால் போதுமா இறைவனுடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்படும் என்று
இன்றும் நம்முடைய கடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே எத்தனையோ மனிதர்கள் அடையாளத்தை காட்டி தன்னுடைய போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் எத்தனையோ சாட்சிகளை இந்த மண்ணுலகிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடையாளம் என்பது முழுவதுமாக ஆன்மீகத்திற்கு அது உறுதுணையாக இருக்காது. மாறாக மனப்பக்குவம், மனமாற்றம் ஒன்று மட்டும்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு துணையாக இருக்கப்படுகிறது. எனவே இவர்கள் அடையாளத்தை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால் யோனாவுடைய அடையாளம் ஒன்றுதான். யோனா எப்படி 3 நாட்கள் ஒரு பெரிய மீனுடைய வயிற்று பகுதியில் இருந்தாரோ, அதே போல மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, யோனாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் காணப்படுகிற ஒற்றுமையைத்தான் இங்கே இயேசு அற்புதமாக யோனாவினுடைய அடையாளத்தை காட்டினார். அதில் முதல் ஒற்றுமை என்னவென்றால், யோனா பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இது உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மீட்பு உண்டு என்று தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டினார். யோனா தன்னுடைய கப்பலின் பயணத்தின் பொழுது கப்பல் சீற்றத்தினால் அனைவரும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இவர் கற்ற கப்பலின் அடித்தளத்திலே உறங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திபேரிய கடலில் தன் சீடர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது புயலின் தாக்கத்தினால் சீடர்கள் அலறி அடித்தார்கள். இயேசு படகின் ஓரத்திலே அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோனா நினிவே நகர மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற பொழுது நினிவே நகர மக்கள் தாங்கள் செய்வது, தாங்கள் சொல்லுவது அனைத்துமே சரியென்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு தரம் குறைந்த வாழ்வு, அவருடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்றதல்ல என்று அவருடைய மனமாற்றத்திற்காக யோனா போராடினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய தவறான வார்த்தையும் வாழ்க்கையும் வெளிப்படுத்தி அவர்களுடைய மீட்புக்காகவும் இந்த மண்ணுலகிலே போராடினார். யோனா கப்பலில் இருக்கின்ற பொழுது அந்த கப்பலில் இருக்கின்ற அனைவருடைய வாழ்வையும் காப்பாற்றுவதற்காக அவரை கப்பலிலிருந்து கீழே தூக்கி வீசினார்கள் கடலுக்குள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய மீட்பிற்காக மண்ணுக்குள் 3 நாள் புதைக்கப்பட்டிருந்தார். இப்படி யோனாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை பார்க்கிற பொழுது இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் இறைப்பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அடையாளத்தை விரும்புவதில்லை. மாறாக தன் வாழ்வையே அடையாளமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அடையாளம் என்பதை எதிர்பார்க்காமல் நம்முடைய வாழ்வையே மாற்றிக்கொள்ள ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த திருப்பலின் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை வகுப்பெடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பள்ளிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியா, புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்தார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளித்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.